தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்ட கூடுதல் ஆணையர் அலுவலகத்திலேருந்து ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மினிமம் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுலேருந்து 8th 10th அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த மாதிரி சூப்பரான வேலைவாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. என்ன தான் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரோலில், அதாவது மாவட்ட கூடுதல் ஆணையர் அலுவலகத்தில் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு உள்ளே போகலாம். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 17,900 58,600 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆன்லைன்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3/1/2025, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உடனே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான சான்ஸு. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரி வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு மேலே எடுத்தோன்னே நீங்கள் என்ன போஸ்டிங், விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர், நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உங்களுடைய பெயர், அதுவும் முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு பெயரோட உங்களுடைய நேம், உங்கள் ஃபாதர் நேமோட சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், யார் பெயரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அல்லது கரஸ்பாண்டர், இப்போ இருக்க கரஸ்பாண்டர் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது இதிலேயே ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி அனுப்புனா போதும். நாலாவது உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்க அந்த எண் 12 இலக்க எண் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கான ஆதார் அட்டையும் கூட வச்சு அனுப்பணும். ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினம், ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஏழாவது சாதி மற்றும் மதம், அதுக்கான சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது, அதுக்கான சான்றும் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கலாம். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அது வைக்கலாம், இல்லை டிசி வைக்கலாம். அதுக்கடுத்தது கல்வி தகுதிக்கான சான்று, அதையும் கம்பல்சரி சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். என்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் வைக்கணும். தொழில்நுட்ப தகுதி, அதாவது நீங்கள் தொழில்நுட்பத்தில் படிச்சிருந்தால் அதை வைக்கலாம், இல்லைன்னா இந்த இதே தேவையில்லை. இந்த இப்போ கொடுத்துருக்க வேலைவாய்ப்புகளுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இதர தகுதிகள் ஏதாவது நீங்கள் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வைங்க. இருந்துச்சுன்னா மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி மென்ஷன் பண்ணாதுங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைவாய்ப்பில் ஆல்ரெடி உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வைங்க. ஏன்னா எந்த வேலைவாய்ப்புக்கும் அவங்க முன் அனுபவம் கேட்கவே கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேம் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா
உங்கள் பெயர், உங்கள் அப்பா இல்லை கணவர் பெயர், என்ன வேலை வாய்ப்பில் வேலை செய்கிறீங்க, எப்போ சேர்ந்தீங்க, எங்கே அங்கே பணிபுரிவதற்கான சான்று அங்கே அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியோ அவங்ககிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் மட்டும். அப்படி இல்லை நான் அப்படியெல்லாம் எங்கேயுமே வேலை செய்யலை அப்படிங்கிறவங்க இதில் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே அது வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது குற்றவியல் வழக்கு உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தொலைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கைபேசி எண் மொபைல் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழி டிக்ளரேஷன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் யாராவது ஒருத்தவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த கீழே வந்தீங்க அப்படின்னா நாள் மற்றும் இடம், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு, இந்த இடத்துல உங்களை சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்று சொல்லியிருக்காங்க, 100 ரூபா கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துருக்கப்ப நம்ம டேரெக்டாக போய் வாங்கணும்னு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் யூஸ் பண்ணலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 3 ஜனவரி 2025 காலையில் சாயந்தரம் 5:45 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 18,500லேருந்து 58,600 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது சீட்டு விற்பனை எழுத்தாளர் அப்படின்னா டிக்கெட் சேல்ஸ் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு 18,500லேருந்து 58,600 ரூபாய் சேலரி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மூணாவது பதிவரை எழுத்தாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு 15,900லேருந்து 50,400 ரூபா உங்களுக்கான சேலரி. இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் 10,000லேருந்து 31,500 ரூபா சம்பளம். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான வயது 1/7/2024 கால்குலேட் பண்ணி 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், 3/1/2025 சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன், திருக்கோயிலில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை 100 ரூபா செலுத்தி விண்ணப்ப படிவம் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவங்களே ஃப்ரீயாகவே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கப்ப நீங்கள் கொண்டு போய் அப்படி பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, இல்லை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், அதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆல்ரெடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதுதான். உதவி ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641010. இந்த அட்ரஸுக்கு 3 ஜனவரி 2025 சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.